பாருங்கள் ஐயா காளி கோயில் பூஜாரிங்க. அதனால் அவர் இருக்கிறது ஒரு பெரிய ஏன்னா அவர் ஒரு இறையாற்றல் 30 வருஷம் பகவானை வழிபாடு பண்ணவர். அதனால் சாதாரண பக்தியை தாண்டிய அதீதமான பக்தி ஐயாவுக்கு. 107 வயசாகியும் இன்னும் திடமாக இருக்காருன்னா காரணம் அந்த காளி பக்தி தான் நான் சொல்லுவேன். அவருக்கு துணையாக அற்புதமான மனைவி, நல்லா பாடுவாங்க. கொஞ்சம் கண்ணில் புற விழுந்தனால கொஞ்சம் தடுமாற்றம் ஆகிட்டுருக்கு. அதுக்கு தான் புறக்கே தான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் இப்போது பேசிகிட்ருக்கிறேன். அது கூடிய சீக்கிரத்தில் அதை பண்ணிடுவோம். அப்புறம் ஐயா இவர் திருப்பூரை சேர்ந்தவர். ஐயா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கவாதம் கைகாலில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் ஐயா நம்மகிட்ட தான் இருக்கார். எல்லோரும் நல்லா சௌகரியமாக. ஏன்னா பாருங்கள், கொஞ்சம் வசதிகள் தான் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. பாருங்கள், ஒத்த டாப் மேலே காற்று, நல்ல காற்றோட்டம். ஆனால் மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் சாரல் அடிக்கும். அது ஒன்று தான் இதில் சிரமம். மற்றபடி அவங்க சௌகரியமாக இருப்பாங்க. எல்லாம் நீட்டாக அவங்க பொருளெல்லாம் அவங்கள வச்சுக்கிட்டு எந்த விதமான கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்காங்க. நல்ல ஆரோக்கியமான இடம், நல்ல காற்று வசதி. வயதான காலத்தில் பெற்றோர்களை தாங்கி பிடிக்க வேண்டியது குழந்தையோட கடமை. பட் இன்றைய காலகட்டத்தில் அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்கறக்கு அவங்கவுங்களால் முடியல. அப்பா அம்மாவை பார்க்கறக்கெல்லாம் அதுக்கு அவங்கள யோசிக்கிற கூட இன்றைக்கெல்லாம் நிறைய பேருக்கு நேரம் இல்லை. அதனால் நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது. காலத்தின் கோலம், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்மை போன்றவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி நான் இங்கே தெய்வாசிட்டி அறக்கட்டளைக்கு நான் கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக என்னால் முடிந்த உதவிகளை செஞ்சுட்டு வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா என் நண்பருடைய தந்தையார் அவங்க வீட்டில் வச்சு கவனிக்க முடியல. ஒரு நிலமை பாருங்கள், ரொம்ப இதாக இருக்குது. இருந்தாலும் நம்ம எல்லா குழந்தைகள் அவரை தொட்டு கழுவி அவர் டாய்லெட்லாம் போய் வச்சுருவார் படுக்கையிலேயே. அதை சுத்தம் பண்ணி. ஆனால் அவங்க வீட்டில் மகனோ மருமகளோ செய்யறதுக்கு முடியாது. அவங்க தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. பட் நம்ம என்ன சொல்கிறது, காலத்தின் கோலம். அப்புறம் கிருஷ்ணசாமி ஐயா வீரபாண்டியை சேர்ந்தவர். அவர் நம்ம இல்லத்தில் தான் இருக்கார், நிம்மதியாக இருக்கார். அவருக்கு நாங்கள் சொல்கிறேங்க ஐயா. ஆக இப்படித்தான் எங்கள் முதியோர் இல்லம் இருக்குங்க. அதனால் வாங்க, இங்கே முதியோர் இல்லத்துக்கு உதவிகள் செய்யுங்க. பாருங்கள், இந்த ஆம்புலன்ஸ் இருக்குது. ஏதோ அவசரம்னா இங்கேருந்து எங்களை தான் கூப்பிடுவாங்க. இந்த ஏரியாவில் ஆம்புலன்ஸ் கிடையாது, டக்குன்னு கூப்பிடுவார். தெய்வாசிட்டி எடுத்துகிட்டு போவார். பாருங்கள், சுகாதாரமான இடம். நல்லா சுற்றியும் பாருங்கள், நல்லா தோப்பு அது இது. பக்கத்தில் வீடுகளே எதுவும் கிடையாதுங்க. அதுதான் எங்களுடைய முதியோர் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பக்கத்தில் ஏதாவது இருந்து வளன்னு நீ ஏதாவது அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற பாத்ரூம் போகிற இந்த கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. இது நீட்டாக டாய்லெட் வசதிகள் அது சௌகரியமாக இருக்குது. இந்த பாறையில் தான் நான் உட்காந்துக்குவேன். இந்த சின்ன பாறை இது. தூரமாக அங்கே தெரியுற சித்தர் பாறை. இதுதான் போய் நான் தியானத்தில் உட்காந்தேன்னா 1 மணிக்கணக்கில் உட்காந்துக்குவேன். பாருங்கள், அருமையான இடம். இங்கே வந்தாவே பொழுது தெரியாதுங்க. கோழி, ஆடு, முயல், நாய், மனுஷங்களே இல்லை. பாருங்கள், இப்போ காலையில் மணி 11:45. பாருங்கள் எவ்வளோ அமைதியாக நிசப்தமாக இருக்குது. பாருங்கள், நகரத்துக்குள்ளே இது கிடைக்குமா? கன்றாவி கர்ரு புர்ரு சர்ரு சிச்சி அண்டவா. நான் எப்போவுமே எவ்வளோ சீக்கிரம் அதிலேருந்து வெளியில் வரணுமோ டக்குன்னு வந்துடுவேன். நேரம் கிடைக்கப்போ டபால்னு ஓடி வந்துடுவேன். ஏன்னா இதுதான் கிராமத்து சூழல். தண்ணி சௌகரியமாக நீங்கள் ஒரு நாளைக்கு நான் இங்கே வந்தால் 4 வாட்டி குளிப்பேன். ஏன்னா போர் தண்ணி சும்மா ஜம்முன்னு இருக்கும், கவலையே பட வேண்டியதில்லை. ஸோ இயற்கையான சூழல், பறவைகள், வானம், இயற்கை, தண்ணி, இப்படி தாங்க வாழ்க்கை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது, ஊக்கமாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, விவேகமாக இருக்குது, வீரமாக இருக்குது, அறிவாக இருக்குது, அன்பாக இருக்குது. வேறு என்ன வேணும்? அவ்வளோதான், இதுதான் வாழ்க்கை. ஸோ எங்கள் முதியோர் அவசியம் வாங்க. உங்களால் ஏன்ற பொருளுதவியில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு 50 பேரையாவது வச்சு பார்க்கணுங்கிறது தெய்வாசிட்டியோட கனவு. நானும் தொடர்ந்து எல்லா அமைப்புகளையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். எல்லா கதவுகளையும் தட்டிக்கொண்டே இருக்கிறேன். இன்றைக்காவது ஒரு நாள் கதவுகள் திறக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதனால் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எங்கள் சிவகாமி தான் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கு தோசை சுடுறது, இட்லி சுடுறது, பைத்தியம் முடிச்ச மாதிரி சமையல் பண்ணுறக்கே சிவகாமிக்கு நேரம் சரியாக இருக்கும். என்ன பண்ணுறது? இது சந்தோஷம் தான் என்னோடய வீடியோ எடிட்டர். அவன் படிப்புக்கு ரொம்ப கம்மி தான், ஆனால் வீடியோ எடிட்டிங்கில் கில்லி அவன். சீக்கிரம் அவனும் வந்துடுவான், டாப்புக்கு வந்துடுவான். ஸோ வாங்க, முதியோர் அவசியம் வாங்க. வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். எங்கள் முயல் கூட நீங்கள் அருமையாக விளையாடலாம். எட்டி பார்க்குது பாருங்கள் முயல். ஏய் என்ன பார், இந்தா பேசு 2 பேரும் பேசு, லொல்லு உங்களுக்கு. ஆக இப்படி எல்லாமே இருக்குது. பாருங்கள், கினி கோழி இருக்குது, வாழுங்குது, நாய் இருக்குது, இப்போ எல்லாமே இருக்குது. வாங்க, அவசியம் எங்கள் முதியோர் அவசியம் ஒரு நாள் வாங்க. நிச்சயம் இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது சிவப்பேன், இது கருப்பி,
இவனுக்கு வந்து 2 பொண்டாட்டிங்க, கருப்பி ஒருத்தி, இன்னொருத்தி இருக்கா அந்த பக்கம், அவள் சவுப்பி. இவளுக்கு 2 பேரும் தான் பண்ணுற லூட்டி. நைட்டுன்னா இவங்க நம்மளை தூங்க வைக்கணும். அசிங்கமெண்ட் இருக்காது. இவன் வந்து பண்ணுற லூட்டின்னா இவன் பாரு காதல் மன்னனுக்கு இவன். 2 பேர்ட்டையுமே ரகலை பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவசியம் வாங்க. இந்த பாறை சித்தர் பாறை பார்த்துக்குங்க. அப்படியே அதில் உட்காந்திங்கன்னா அப்படியே சூரிய உதயத்தையும் பார்த்துக்கலாம், மேலே நிலாவையும் பார்த்துக்கலாம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே.